Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஐஓ ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஐஓ ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா இன்புட் அவுட்புட்டோடைய ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஐஓ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸை வச்சு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், நம்ம சிபியோட அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, எப்படி வந்து யூசர் இன்புட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி வந்து சிஸ்டம் அந்த யூசருக்கு அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராசஸ் ஆகி வித்தின் டைமுக்குள்ளே அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஐஓ ஆர்கனைசேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஐஓ ஆர்கனைசேஷன் அப்படின்னும் போது என்னென்னா எ மெத்தட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி இன்புட்டோ இல்லை அவுட்புட் டிவைசஸ்க்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் வந்து ஐஓ ஆர்கனைசேஷனோட வேலை. ஸோ இங்கே வந்து பெரிஃபெரல் டிவைசஸ் அப்படிங்கும் போது என்னென்னா நமக்கு வந்து விசிபிளாக இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே நம்ம வந்து பெரிஃபெரல் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது வந்து டிவைசஸ் எல்லாமே ப்ராசஸரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறது வந்து சிபியூ தான் சொல்கிறோம். இந்த ப்ராசஸரோட நம்ம கனெக்ட் ஆகிருக்க எல்லா டிவைசஸுமே என்னன்னு சொல்கிறோம்னா பெரிஃபெரல் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். டிவைசஸ் கனெக்டட் டு த ப்ராசஸர் எக்ஸ்டர்னலி ஆர் நோன் அஸ் பெரிஃபெரல் டிவைசஸ் அப்பார்ட் ஃப்ரம் மெயின் மெமரி. ஸோ இங்கே வந்து மெயின் மெமரியும் நமக்கு வந்து ப்ராசஸரோட கனெக்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் அந்த ப்ராசஸரை அந்த மெயின் மெமரி வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து இன்பில்ட்டாக அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்களே தவிர வெளியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். எப்போவுமே செகண்டரி மெமரியை தான் நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அந்த ஹார்ட் டிரைவ்ஸு, ஹார்ட் டிஸ்க்கு அந்த மாதிரியானது எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான், செகண்டரி மெமரி தான். அதுதான் நம்ம இது பண்ணுவோமே தவிர மெயின் மெமரி இன்பில்ட்டாக சிஸ்டத்துக்குள்ளேயே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிவைசஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் இந்த பெரிஃபெரல் டிவைசஸ். ஒன்று வந்து இன்புட் டிவைசஸ், செகண்ட் அவுட்புட் டிவைசஸ், தேர்ட் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ்னும் போது நம்ம சிஸ்டத்துக்கு எந்த டிவைஸ் மூலயமாலாம் இன்புட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ அது எல்லாமே இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்னென்ன வரும்னா கீபோர்ட், மவுஸு, ஸ்கேனர் எக்ஸட்ரா இது எல்லாமே வந்து இன்புட் டிவைசஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட் டிவைசஸ் என்னென்னு பார்த்தோம்னா மானிட்டர்ஸு, பிரிண்டர்ஸு, ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அவுட்புட் டிவைசஸ். இது எல்லாமே வந்து நம்ம இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம வந்து அவுட்புட்டில் நம்ம வந்து கெட் பண்ணிட்டுருப்போம். அதுதான் நம்ம வந்து அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னும் போது என்னென்னா ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாஷ் டிரைவ்ஸ் இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ். இது எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜில் இருக்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா மெயின் மெமரியில் இருக்கிறது வந்து நம்ம பெரிஃபெரல் டிவைசஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ்: இன்புட் டிவைசஸ், அவுட்புட், ஸ்டோரேஜ் டிவைசஸ். நெக்ஸ்ட் CPU is connected to IO devices by IO interface. CPU இப்போ வந்து நம்ம எல்லா பெரிஃபெரல் டிவைசஸும் நம்மளோட ப்ராசஸரோட கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸரோட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸோட நேம் என்னன்னு சொல்கிறோன்னா IO இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த IO இன்டர்ஃபேஸ்க்கு நமக்கு வந்து ஹார்ட்வேரும் தேவை, சாஃப்ட்வேரும் தேவை. ஓகேவா? இந்த நடுவில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் மூலயமா தான் வந்து டேரெக்டாக ஐஓவும் சிபியும் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாது. இன்டர்ஃபேஸ் மூலயமா தான் நம்மளுடைய சிபியும் ஐஓவும் கம்யூனிகேட் பண்ணும். கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸோட நேம் என்னன்னு சொல்கிறோன்னா ஐஓ இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எதுக்காக நமக்கு ஐஓ இன்டர்ஃபேஸ் டேரெக்டாகவே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம்ல, எதுக்காக நம்ம வந்து ஐஓ இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கான நீட்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்கில் வந்து நம்ம நீட் ஃபார் ஐஓ இன்டர்ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் கன்வர்ஷன் இஸ் நீடட் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ ஐஓ இன்டர்ஃபேஸ் இஸ் நீடட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஃபஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? சிக்னல் கன்வர்ஷன் இஸ் நீடட். இப்போ வந்து என்னென்னா நான் கொடுக்கும் போது கீபோர்ட்லேருந்து நான் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து ஆல்ஃபபெட்ஸாக நான் கொடுக்குறேன். அது வந்து பிட்ஸாக கன்வெர்ட் ஆகணும். அதை வந்து யார் பண்ணுவா அப்படின்னா டேரெக்டாக அது வந்து சிபியூக்கு போச்சுன்னா ஆல்ஃபபெட்ஸாக தான் அது சிபியூ போகும். ஸோ அந்த ஆல்ஃபபெட்டாக சிபியூக்கு போகாமல் எப்போவுமே நம்மளோட சிஸ்டம் வந்து 0s and 1s தான் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ 0s and 1s கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படும். ஸோ அந்த டிவைஸ் தான் நம்ம வந்து ஐஓ டிவைசஸ்ன்னு அதுதான் ஐஓ இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஐஓ இன்டர்ஃபேஸ் நடுவில் இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கீபோர்ட்லேருந்து கிடைச்ச சிக்னல்ஸை வாங்கி அதை வந்து 0s and 1s பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்மளோட ப்ராசஸருக்கு கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராசஸர் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் அதை ரிட்டர்ன் பண்ணும்போது திருப்பின ஐஓ இன்டர்ஃபேஸ் கிட்ட பிட்ஸாக கொடுக்கும். அந்த பிட்ஸை வந்து திருப்பின வந்து நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு திருப்பின அந்த டேட்டாவை மானிட்டர்லேயோ இல்லை பிரிண்டர்லேயோ நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ண
கொடுக்கும், அவுட்புட் டிவைசஸில் அது கொடுக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து ஐஓ இன்டர்ஃபேஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிக்னல் கன்வர்ஷன் இஸ் நீடட் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ ஐஓ இன்டர்ஃபேஸ் இஸ் நீடட். செகண்ட் சிங்க்ரனைசேஷன். சிங்க்ரனைசேஷன் வந்து எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி ஃபார்மேட்டடாக நமக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஐஓ இன்டர்ஃபேஸ் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட்டு டேட்டா ஃபார்மேட் கன்வர்ஷன். ஒரு டேட்டா ஃபார்மேட் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கன்வர்ஷனுக்கு நமக்கு வந்து இன்டர்ஃபேஸஸ் தேவைப்படுது. எப்படின்னா இப்போ வந்து நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், இல்லைனா சவுண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா நம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இப்படி நான் கொடுக்குறது எல்லாமே ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னும் எல்லாமே சிக்னல்ஸாக தான், டிஜிட்டல் சிக்னல்ஸாக தான் அது கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கும் நம்ம வந்து எது யூஸ் பண்ணணும்னா இன்டர்ஃபேஸ் மூலயமா தான். அந்த ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட் டேட்டா கன்வர்ஷனுக்கும் இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் சிக்னல்ஸ். மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து சிபியு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு இன்ஃபர்மேஷனோட ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு இன்டரப்டோ இல்லை பிரிண்டர் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுக்க வருது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை அதை அலோவ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே சப்போர்ட், அதுதான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோலிங் சொல்கிறோம். ஸோ அந்த ஜாப்ஸை வந்து கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதும் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ நீட் ஃபார் ஐஓ இன்டர்ஃபேஸுங்கும் போது நமக்கு இம்பார்ட்டண்டான 4 பாயிண்ட்ஸ் இதுதான்: சிக்னல் கன்வர்ஷன், சிங்க்ரனைசேஷன், டேட்டா ஃபார்மேட் கன்வர்ஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ இதிலிருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதுக்காக ஒய் ஐஓ இன்டர்ஃபேஸ் இஸ் நீடட் அப்படின்னு கேட்டுட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ராங்கான ஆப்ஷனை இதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு விச் இஸ் நாட் நெசசரிலி நீடட் ஃபார் ஐஓ இன்டர்ஃபேஸ்ன்னு கேட்டு கொடுக்கலாம். ஸோ எது வந்து ஐஓ இன்டர்ஃபேஸ்க்கு தேவையே இல்லாத ஆப்ஷனோ அதை நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸும். சிக்னல் கன்வர்ஷன் நமக்கு தேவை ஐஓ இன்டர்ஃபேஸ்னால. சிங்க்ரனைசேஷன் நடக்கும், டேட்டா ஃபார்மேட் கன்வர்ஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோலிங். அதே மாதிரி நம்மளோட அட்ரஸ் பஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா யூனி டைரக்ஷனல் பஸ்ன்னு பார்த்தோம். டேட்டா பஸ் வந்து பை டைரக்ஷனல் பஸ், 2 டைரக்ஷன்லையுமே நமக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். கண்ட்ரோல் பஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு பஸ் லைன்லேயே மல்டிபிள் லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ டேட்டா பஸ்ஸுன்னும் போது மல்டிபிள் பை டைரக்ஷனும் போது 2 சைடுமே நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ் இருக்கும். அட்ரஸ் பஸ்லையுமே நிறைய லைன்ஸ் இருக்கும், பட் எல்லாமே யூனி டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் பஸ்ஸில் பார்த்தோம்னா இங்கேயே மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும் ஒரு சிங்கிள் பஸ்லேயே, பட் இட் இஸ் நாட் அ யூனி டைரக்ஷனல் பஸ், இல்லைனா பை டைரக்ஷனல் பஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட கண்ட்ரோல் பஸ். ஸோ இட் இஸ் நாட் பை டைரக்ஷனல். அதே மாதிரி we cannot say it as யூனிடைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பஸ்ஸஸை வச்சு தான் நம்ம வந்து சிபியூவில் எப்படி வந்து சிபியூ வந்து ஐஓ இன்டர்ஃபேஸோட கம்யூனிகேட் பண்ணுது, ஐஓஸோட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிபியூவில் வந்து செப்பரேட் பஸ்ஸஸ், காமன் அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸஸ், காமன் பஸ்ஸஸ்ன்னு சொல்லி நம்ம 3 தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். செப்பரேட் பஸ்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டோட்டலாக 3 பஸ்ஸஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ். ஸோ இந்த 3த்துக்குமே வந்து ஐஓக்கும் சரி மெமரிக்கும் சிபியூக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனி லிங்க்ஸ், தனித்தனி பஸ்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும் சிபியூ. ஸோ அப்படி தனித்தனி பஸ்ஸஸை ப்ரொவைட் பண்ணால் அது செப்பரேட் பஸ்ன்னு சொல்கிறோம். காமன் அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் அப்படிங்கிற போது காமனாக டேட்டா பஸ்ஸும் அட்ரஸ் பஸ் மட்டும் காமனாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற கண்ட்ரோல் பஸ்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் பஸ்ஸஸ் யூஸ் பண்ணும் சிபியூ, மெமரிக்கும், ஐஓக்கும். அதே வந்து காமன் பஸ்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா 3 டைப் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா? டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ், அட்ரஸ் பஸ். இது 3மே காமனாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகேவா? மெமரிக்கும் சரி ஐஓக்கும் சரி சிபியூ வந்து காமனான பஸ்ஸஸ் வச்சு 3 ஐஓக்கும் சரி மெமரிக்கும் சரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் இந்த ப்ராசஸிங் எல்லாமே காமன் பஸ்ஸஸில் தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செப்பரேட் பஸ்ஸஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். செப்பரேட் பஸ்ஸஸ்னும் போது செப்பரேட் பஸ்ஸஸ் ஃபார் போத் ஐஓ அண்ட் மெமரிக்கும் சரி இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே தனித்தனி பஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். காமனான பஸ்ஸஸ் இருக்கவே இருக்காதீங்க. சிபியூலேருந்து ஐஓக்கும் மெமரிக்கும் காமனான பஸ்ஸஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே செப்பரேட் பஸ்ஸஸ் தான். இட் மேபி கண்ட்ரோல் பஸ், இட் மேபி டேட்டா பஸ், இல்லைனா இது வந்து அட்ரஸ் பஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா அதுக்கான டயக்ராம் தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். சிபியூலேருந்து அட்ரஸ் லைன்ஸ், பஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். நம்மளோட அட்ரஸ் பஸ்ஸஸ் வந்து எப்பவுமே யூனி டைரக்ஷனல் தான் இருக்கும், அதனால சிங்கிள் டைரக்ஷன் ஆரோ போட்டிருக்கோம். டேட்டா பஸ் வந்து பை டைரக்ஷனல் அப்படிங்கிறனால நம்ம 2 சைடும் ஆரோஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பஸ்ஸஸ் வந்து யூனி டைரக்ஷனலும் கிடையாது, பை டைரக்ஷனலும் கிடையாது. ஏன்னா சிங்கிள் லைன்லேயே வந்து மல்டிபிள் சைட் 2 சைட்லையுமே வந்து டைரக்ஷன்ஸ் மாற்றி இருக்கும் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் பொறுத்த வரைக்கும்.
ஸோ இதுக்கு சிபியூலேருந்து மெமரிக்கு எல்லாமே செப்பரேட் பஸ்ஸஸ் இருக்குது, சிபியூலேருந்து ஐஓக்கும் செப்பரேட் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக செப்பரேட் லைன்ஸ் நம்ம கொடுத்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுற கனெக்ஷன் வந்து செப்பரேட் பஸ் லைன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காமன் அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்ன்னு சொல்கிறோம். காமன் அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அட்ரஸ் பஸ்ஸும் டேட்டா பஸ்ஸும் மட்டும் காமனாக இருக்கும். பட் ஆனால் கண்ட்ரோல் பஸ் வந்து இட் வில் நாட் பி காமனாக இருக்காது ரெண்டுத்துக்குமே. இங்கே பார்த்தோம்னா காமன் பஸ் ஃபார் அட்ரஸ் அண்ட் டேட்டா, ஐஓ ஹேஸ் ஓன் அட்ரஸஸ் தட் ஆர் ஐஓ மேப்டு ஆர் போர்ட் மேப்டு ஐஓஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ என்னோட ஐஓ டிவைசஸ் வந்து ஓன் அட்ரஸஸை ப்ரொடியூஸ் பண்ணும். மெமரியோட இருக்கிற அட்ரஸஸோட அது வந்து சேம் அட்ரஸஸ் வச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரியான மேப்டு அட்ரஸ் நீங்கள் என்னென்னு சொல்கிறோன்னா ஐஓ மேப்டு ஐஓஸ் இல்லைனா வந்து போர்ட் மேப்டு ஐஓஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கான டயக்ராம் என்னென்னா இப்போ வந்து இங்கே சிபியூ இருக்குது, சிபியூவில் வந்து சேம் அதே லைன்ஸ் தான், பஸ் லைன்ஸ் அதே தான், அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் இருக்குது. ஸோ காமனானது அட்ரஸ் பஸ்ஸும் டேட்டா பஸ்ஸும் காமனான பஸ்ஸஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ என்னோட அட்ரஸ் பஸ் லைன் காமனாக இருக்குது, டேட்டா பஸ் லைன் காமனாக இருக்குது, அதுலேருந்தே நம்ம வந்து காமன் லைன் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் இதில் செப்பரேட் பஸ்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா அட்ரஸ்க்கும் டேட்டாக்கும் எல்லாத்துக்குமே செப்பரேட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, காமனான பஸ்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அட்ரஸ் பஸ்ஸும் காமனாக வந்து ஐஓக்கும் மெமரிக்கும் ஐஓக்கும் காமனாக இருக்குது, டேட்டா பஸ்ஸும் மெமரிக்கும் ஐஓக்கும் காமனாக இருக்குது. கண்ட்ரோல் பஸ் மட்டும் டிஃபர் ஆகுது, அதை தான் வந்து மெமரி ரீட் ரைட்டுன்னு சொல்லி தனியாக வந்து மெமரிக்கு கண்ட்ரோல் சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணுது. அதே மாதிரி ஐஓ ரீட் ரைட்டுக்கும் செப்பரேட் லைன்ஸ் வந்து செப்பரேட் பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ கண்ட்ரோல் பஸ்ஸஸ் இங்கே வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்க 2 லைன்ஸும் சரி, இங்கே இருக்க 2 லைன்ஸும் சரி, செப்பரேட் லைன்ஸ் இருக்குது. இங்கே வந்து எதுவுமே வந்து லிங்க் ஆகலை மெமரிக்கும் ஐஓக்கும். பட் ஆனால் டேட்டா பஸ்ஸும் அட்ரஸ் பஸ்ஸஸ் மட்டும் காமனான பஸ்ஸஸாக சிபியூலேருந்து கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு காமன் அட்ரஸ் டேட்டா அண்ட் கண்ட்ரோல் பஸ்ஸஸ். அட்ரஸ் டேட்டா கண்ட்ரோல் இது மூணுத்துக்குமே வந்து காமனான பஸ்ஸஸ் தான். 3 பஸ்ஸஸுமே காமனாக இருக்கும் மெமரிக்கும் ஐஓக்கும். ஓகேவா? இட் இஸ் மெமரி மேப்டு ஐஓன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா மெமரி மேப்டு ஐஓ, ஏன்னா வந்து மெமரிக்கு தான் எல்லா பஸ்ஸையும் நமக்கு கொடுத்துருக்கோம், அந்த பஸ்ல இருந்து காமனாக எடுத்து ஐஓக்கையும் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்போம். ஸோ அதனால நம்ம என்னன்னு சொல்றோம்னா இட் இஸ் மெமரி மேப்டு ஐஓன்னு சொல்றோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா சிபியூல இருந்து அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ் இது மூணுமே நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். அதுல இருந்து டைரக்டா ஐஓ இன்டர்ஃபேஸ்க்கும் ஐஓஸ்க்கும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இங்க பார்த்தோம்னா அட்ரஸும் டேட்டாவும் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இங்க வந்து காமனான லைன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். இங்க கண்ட்ரோல் பஸ்ஸஸ்க்கு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும், அட்ரஸ்க்கும் டேட்டாக்கும் சேம் லைன்ஸ். இங்க அட்ரஸ் டேட்டா கண்ட்ரோல் மூணுத்துக்குமே வந்து காமனான லைன்ஸ் தான். அதனால இது என்னன்னு சொல்றோம்னா இட் இஸ் மெமரி மேப்டு ஐஓன்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐஓ மேப்டு ஐஓவும் மெமரி மேப்டு ஐஓவும் தான் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெமரி மேப்டு ஐஓ அப்படிங்கிறது வந்து காமனான பஸ்ஸஸ், அட்ரஸ் பஸ்ஸாக இருக்கட்டும், டேட்டா பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கண்ட்ரோல் பஸ்ஸாக இருக்கட்டும், இந்த 3 பஸ்ஸுமே காமனான பஸ்ஸஸாக இருக்கும். அதுதான் வந்து மெமரி மேப்டு ஐஓன்னு சொல்கிறோம். ஐஓ மேப்டு ஐஓன்னும் போது என்னென்னா காமனாக அட்ரஸ் பஸ்ஸும் காமனான டேட்டா பஸ் மட்டும் தான் இருக்கும். கண்ட்ரோல் பஸ் வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஐஓ மேப்டு ஐஓன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து இது வரைக்கும் அவ்வளோவா இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டதில்லை. பட் ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டா இன்கேஸ் ஏதாவது கொஷின்ஸ் தியரிட்டிக்கலாக ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஐஓ டு நாட் ஹாவ் ஓன் அட்ரஸ் ஸ்பேஸ். இங்கே வந்து காமனான அட்ரஸ் பஸ் இருக்கனால எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெமரி பஸ்ஸஸ் தான் நம்ம வந்து ஐஓக்கும் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஐஓ டு நாட் ஹாவ், ஐஓக்குன்னு தனியாக ஓன் பஸ்ஸஸ் இருக்காது. இங்கே வந்து ஐஓ ஹாவ் ஓன் பஸ்ஸஸ், ஓன் அட்ரஸ் ஸ்பேசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து அட்ரஸ் ஸ்பேசஸ் வந்து ஐஓக்கு இருக்காது, ஏன்னா வந்து அங்கே ஓன் பஸ்ஸஸ் கிடையாது, எல்லாமே மெமரியோடைய பஸ்ஸஸ் தான் இங்கே வந்து ஐஓக்கு நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இட் வில் நாட் ஹாவ் ஓன் அட்ரஸ் ஸ்பேஸ், இட் வில் ஹாவ் ஓன் அட்ரஸ் ஸ்பேஸ். சம் மெமரி வேஸ்டட். ஐஓ மெமரி மேப்டு ஐஓவில் வந்து கொஞ்சம் மெமரிஸ் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து நோ மெமரி வேஸ்டட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஆல் மெமரி ஆக்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி யூஸ்டு டு ஆக்சஸ் ஐஓ ஆல்சோ. என்னன்னா ஆல் மெமரி ஆக்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி யூஸ்டு டு ஆக்சஸ் ஐஓ ஆல்சோன்னு சொல்கிறாங்க. இப்போ மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஐஓ இன்டர்ஃபேஸஸோ ஐஓ ப்ராசஸிங் பண்ணுறேனோ அதையே யூஸ் பண்ணி நான் வந்து என்டையர் ஐஓ ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணலாம். மெமரி ஆக்சஸ்க்கு நான் என்னென்ன பண்ணுறேனோ அதே இதை ஐஓ ஆக்சஸிங்க்கும் நான் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஓ மேப்டு ஐஓலேருந்து ஐஓ அண்ட் மெமரி ஆக்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்.
இங்கே வந்து ஐஓ மேப்டு ஐஓவில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுத்துக்குமே மெமரிக்கும் சரி ஐஓக்கும் சரி கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். மோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஐஓ ஆக்சஸ். இங்கே வந்து லெஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஐஓ ஆக்சஸ். மெமரி மேப்டு ஐஓவில் வந்து மோர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஐஓ மேப்டு ஐஓவில் லெஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். மோர் அட்ரஸிங் ஃபார் ஐஓ. இதுலேருந்து மெமரி மேப்பில் எல்லாமே அதிகமாக இருக்குது, இங்கே வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வந்து லெஸ் அட்ரஸிங் ஃபார் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ நம்ம அட்ரஸிங் மோட்ஸ் பார்த்தோம் இல்லையா, டைரக்ட் அட்ரஸிங் மோட், இன்டைரக்ட், ரிஜிஸ்டர் அட்ரஸிங், அப்சல்யூட் அட்ரஸிங், இந்த மாதிரி அட்ரஸிங் மோட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அட்ரஸிங்ஸ் தான் வந்து இங்கே வந்து ஐஓ ஆக்சஸில் நிறைய அட்ரஸிங் மோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அட்ரஸிங் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து லெஸ் அட்ரஸிங் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேன் ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் ஐஓ டிவைசஸ். மெமரி மேப்டு ஐஓவில் வந்து ஐஓ டிவைசஸ் அதிகமாக இருக்கலாம், இங்கே வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஐஓ டிவைசஸ். ஐஓ மேப்டு ஐஓவில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஐஓ டிவைசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகப்படியான ஐஓ டிவைசஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா மெமரி மேப்டு ஐஓவில் தான். ஓகே, நெக்ஸ்ட் அசிங்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் வந்து சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் இருக்குது. ஸோ அசிங்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, a two units such as CPU and IO interface are designed independently of each other. If registers in the interface does not have common clock with the CPU register, then it is asynchronous ன்னு சொல்லுவோம். ஓகேவா, காமனான எனக்கு வந்து கிளாக்ஸ் வந்து CPU ரெஜிஸ்டரில் இல்லை அப்படின்னா அது வந்து அசிங்க்ரோனஸ்ன்னு சொல்கிறோம். இதே காமனானதாக இருந்தால் வந்து சிங்க்ரோனஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்னென்னு சொல்கிறோன்னா, சிபியும் ஐஓ இன்டர்ஃபேஸும் வந்து இண்டிபெண்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஐஓவும் சிபியும் வந்து சேமாக டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மாதிரி ரிஜிஸ்டர் இன்டர்ஃபேஸ் வந்து காமனான கிளாக் வந்து சிபியு ரிஜிஸ்டருக்கும் இருக்காது. அப்படி காமனான கிளாக் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்க்ரோனஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே காமனான கிளாக் இல்லாதனால இட் இஸ் அசிங்க்ரோனஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி if devices are connected with asynchronous clock then the external synchronization is needed ன்னு சொல்லுவோம். இது வந்து சிங்க்ரோனஸ் கிடையாது இல்லையா, அப்படியே வந்து சிங்க்ரோனஸ் இல்லாததுக்கான ரீசன் என்ன, காமனான கிளாக் கிடையாது. ஸோ அந்த காமனான கிளாக் இல்லை அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து பேக் எண்டில் எக்ஸ்டர்னல் சிங்க்ரோனைசேஷனை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா, எக்ஸ்டர்னல் சிங்க்ரோனைசேஷன் இஸ் நீடட்னு சொல்கிறோம். இப்போ வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, if devices are connected with asynchronous clock then which are required ன்னு கேட்கலாம். எக்ஸ்டர்னல் சிங்க்ரோனைசேஷன் கண்டிப்பாக நீடட். ஓகேவா, which ப்ராப்பர்ட்டிஸ் நீடட்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்டர்னல் சிங்க்ரோனைசேஷன் இஸ் நீடட்னு சொல்லலாம். அதே மாதிரி அசிங்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டோப் கண்ட்ரோல், இன்னொன்று ஹேண்ட் ஷேக்கிங். ஸோ இந்த ஸ்டோப் கண்ட்ரோல்னால் என்ன, ஹேண்ட் ஷேக்கிங்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா அசிங்க்ரோனஸோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஐஓ டிவைசஸ்க்கும் சிபியூக்கும் நடுவில் நடக்கிற டிரான்ஸ்மிஷனை தான் நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஸோ அசிங்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கும் போது என்னென்னா, நம்மளுடைய கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வந்து இல்லாமல் கிளாக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் கிளாக் சிக்னல்ஸ் இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். ஐஓ இன்டர்ஃபேஸ்க்கு தனியாக இருக்கும், அதே மாதிரி சிபியூக்கு சிக்னல் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து காமனாக இல்லாமல் இருக்கும் போது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அசிங்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஸோ அந்த அசிங்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் நமக்கு வந்து ஸ்டோப்ஸ் கண்ட்ரோல், ஹேண்ட் ஷேக்கிங் சொல்லி 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டோப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இட் இஸ் அ பல்ஸ் சிக்னல் சப்ளைடு பை one unit to another unit to indicate the time at which data is being transmitted அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பல்ஸ் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்டர்னலாக நமக்கு சிக்னல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அசிங்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டோப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, சோர்ஸ் யூனிட்டும் டெஸ்டினேஷன் யூனிட்டும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டேட்டா பஸ்ஸும் இருக்கும், ஸ்டோப்ஸும் இருக்கும். ஸோ ஒரே டைரக்ஷனில் டேட்டா பஸ்ஸோட சேம் டைரக்ஷன்லேயே ஸ்டோப் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனை பர்ஃபார்ம் பண்ணும், அது வந்து ஸ்டோப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்கேஸ் வந்து எதர் வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கும், இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஸ்டோப் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து சிக்னல் டிரான்ஸ்மிஷனை பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி வந்து சிக்னல் டிரான்ஸ்மிஷன் ஏதாவது ஒரு ஆரோஸ் தான் இருக்கும், எதர் வந்து டேட்டா பஸ்ஸோடைய சேம் டைரக்ஷனில் ஆரோ இருக்கும், இல்லைனா ஆப்போசிட் டைரக்ஷனில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ இப்படி இருக்கிறது தான் வந்து ஸ்டோப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதோட டெஃபினேஷனாக. இட் இஸ் அ பல்ஸ் சிக்னல் சப்ளைடு பை one unit to another unit to indicate the time at which data is being transmitted. ஸோ இந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து டைம் எக்ஸாக்டாக எந்த டைமில் அது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். இட் மே பி இன் சிங்கிள் டைரக்ஷன் அண்ட் இட் மே பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ நம்மளோட டேட்டா பஸ் வந்து எப்போவுமே வந்து சிங்கிள் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அந்த சேம் டைரக்ஷனில் இல்லை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கே வந்து நம்ம ஸ்டோப்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா டேட்டா வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகும், டெஸ்டினேஷன்லேருந்து சோர்ஸ்க்கு வந்து நம்மளுடைய ஸ்டோப் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். அதுதான் வந்து ஸ்டோப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம்.
ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து சேம் டைமில் பர்ஃபார்ம் ஆகாது. அதாவது வந்து பை டைரக்ஷனில் வந்து ஸ்டோப்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது, சிங்கிள் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். எய்தர் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் இல்லை டெஸ்டினேஷன் டு சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் கண்ட்ரோல் பை கிளாக் பல்ஸ் இன் சிபியூ. ஸோ நம்மளுடைய காமனான கிளாக் பல்ஸ் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டோப் சிக்னல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னா அது வந்து கண்ட்ரோல் பை கிளாக் பல்ஸ் இன் சிபியூ. சிபியூடைய கிளாக் பல்ஸ் வச்சு தான் நம்மளுடைய சிக்னல் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஷேக்கிங். ஹேண்ட் ஷேக்கிங்கும் இட் இஸ் அ டைப் ஆஃப் அசிங்க்ரோனஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஸோ அசிங்க்ரோனஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபரில் இப்போ ஸ்டோப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைரக்ஷனில் அட் அ டைமில் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் தான் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அதாவது சிக்னல் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். பட் ஆனால் வந்து ஹேண்ட் ஷேக்கிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து அதே மாதிரி ஸ்டோப்ஸோடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதோடைய டேட்டா வந்து வேலிட் டேட்டாவா அப்படிங்கிறத வந்து ஸ்டோப்ஸ் வந்து செக் பண்ணாது. பட் ஆனால் வந்து ஹேண்ட் ஷேக்கிங்கில் அது வந்து வேலிட் டேட்டாவா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய டிரான்ஸ்மிஷன் நடக்கும். தேர் ஆர் 2 கண்ட்ரோல் சிக்னல்ஸ். இங்கே வந்து ஒரே ஒரு கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்கும்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ டேட்டா பஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரோல் சிக்னல்ஸ் அது வந்து சோர்ஸ்லேருந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேருந்து சோர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஹேண்ட் ஷேக்கிங்கில் வந்து 2 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்கும். ஒரு கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வந்து சேம் டைரக்ஷன் ஆஸ் டேட்டா ஃப்ளோஸ், டேட்டா வந்து ஃப்ளோ ஆகிற சேம் டைரக்ஷன்லேயே ஒரு கண்ட்ரோல் சிக்னல் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் என்னன்னா அதர் டைரக்ஷன் ஃப்ரம் த டெஸ்டினேஷன் டு சோர்ஸ். ஓகேவா, நம்மளுடைய டேட்டா பஸ் வந்து எப்பவுமே சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் டைரக்ஷனில் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த டைரக்ஷனில் ஒரு கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்கும். அந்த கண்ட்ரோல் சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து வேலிட் டேட்டாவா இன்வாலிட் டேட்டாவா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ ஹேண்ட் ஷேக்கிங்கில் அதுதான் பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்டோப்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டேட்டா வந்து வேலிட் டேட்டாவா இன்வாலிட் டேட்டாவா அப்படிங்கிறத நம்ம எதுவுமே செக் பண்ண மாட்டோம். டேரெக்டாக டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அப்புறம் ஸ்டோப் சிக்னல்ஸ் வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஏதாவது ஒரு டைரக்ஷன் அட் டைமில் ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். பட் ஆனால் ஹேண்ட் ஷேக்கிங்கில் அப்படி கிடையாது. 2 சிக்னல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டேட்டா வேலிடா இல்லையான்றதை செக் பண்ண, இன்னொரு சிக்னல்ஸ் வந்து டேட்டாவை அக்செப்ட் பண்ணும். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். செகண்ட் சிக்னல் வந்து பார்த்தோம்னா செகண்ட் கண்ட்ரோல் சிக்னல் இஸ் இன் அதர் டைரக்ஷன் ஃப்ரம் த டெஸ்டினேஷன் டு த சோர்ஸ் டு இன்ஃபார்ம் சோர்ஸ் whether it can be whether it is accepted data அப்படிங்கிறது accepted dataவா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டேட்டா accepted அப்படிங்கிற கண்ட்ரோல் சிக்னல்ஸை நமக்கு வந்து டெஸ்டினேஷன்லேருந்து சோர்ஸுக்கு செட் பண்ணும். ஓகேவா, ஸோ அசிங்க்ரோனஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எப்போ வந்து ஐஓ இன்டர்ஃபேஸ்க்கும் நம்மளுடைய சிபியூக்கும் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும் போது ஒரு காமனான சிக்னல்ஸ் இல்லாமல் நம்மளோட டிரான்ஸ்மிஷன் டைமை வந்து எஸ்டிமேட் பண்ண முடியல அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை வந்து அசிங்க்ரோனஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஸோ இந்த வந்து காமனான கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இல்லாதனால அது எக்ஸ்டர்னலாக நம்ம கண்ட்ரோல் சிக்னல்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து அசிங்க்ரோனஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர். அதில் வந்து ஸ்டோப் கண்ட்ரோல்ஸ், ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்டோப் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து சப்ளைடு ஃப்ரம் ஏதாவது ஒரு யூனிட்ல இருந்து மட்டும்தான் ஸ்டோப் சிக்னல்ஸ் வந்து சப்ளை பண்ணும். 2 டைம்லையுமே 2 யூனிட்லேருந்துமே டிரான்ஸ்மிஷன் சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்காது. அதை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏதர் வந்து டேட்டா ஃப்ளோ டேட்டாவுடைய டைரக்ஷன்லேயே வந்து நம்மளோட ஸ்டோப்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ரெண்டுமே அட் அ டைமில் 2 சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிஷன் நடக்காது ஸ்டோப்ஸில். ஆனால் வந்து ஹேண்ட் ஷேக்கிங்கில் அப்படி கிடையாது. நமக்கு அட் அ டைமில் 2 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்கும். ரெண்டுமே அப்பயே வந்து வேலிட் டேட்டாவா இன்வாலிடா அப்படிங்கிறத செக் பண்ணிடும். மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டோப் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா சிக்னல்ஸ் வந்து வேலிடா இன்வாலிடா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். ஆனால் வந்து ஹேண்ட் ஷேக்கிங்கில் டேட்டா சிக்னல்ஸ் வந்து வேலிட் டேட்டாவை சென்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ அதோடைய ஸ்டோப்ஸோடைய டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதா நம்ம வந்து ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிங்க்ரனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்க்க போகிறோம். ஸோ அசிங்க்ரனஸ் வந்து காமனான கிளாக் சிக்னல்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து என்னென்னா சிங்க்ரனஸ் வந்து காமனான அசிங்க்ரனஸ் பொறுத்த வரைக்கும் காமனான கிளாக் சிக்னல்ஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிங்க்ரனைசேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் ஆனால் சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ குளோபல் அண்ட் ஷேர்ட் கிளாக். இது வந்து ஷேர்டு கிளாக் அப்படின்னும் போது நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் சிங்க்ரனைசேஷன் தேவையே கிடையாது. சென்டரும் ரிசீவரும் சேம் டைமில் அட் அ டைமில் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் சென்ட் பண்ணி ரிசீவும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ஃபோன் கால் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் இல்லை மெயில் சேட்டாக இருக்கட்டும் 2 பேருமே அட் அ டைமில் கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கம்யூனிகேஷனை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சிங்க்ரனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இன் திஸ் எ குளோபல் ஆர் அ ஷேர்டு கிளாக் இஸ் ப்ரொவைடட் டு போத் சென்டர் அண்ட் ரிசீவர்னு சொல்கிறோம். ஸோ குளோபல்னா ஷேர்டு கிளாக் வந்து 2 பேருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காமனான கிளாக் சிக்னல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா அசிங்க்ரனஸை பார்த்தோன்னா காமனான கிளாக் சிக்னல்ஸ் கிடையாது. அதனால் எக்ஸ்டர்னல் சிங்க்ரனைசேஷன் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அதில் வந்து அதை வந்து நம்ம வந்து 2 கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு, ஸ்டோப்ஸு, இன்னொன்று வந்து ஹேண்ட் ஷேக்கிங்.
ஸ்டோப்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைரக்ஷனில் தான் ஸ்டோப்ஸ் இருக்கும். ஏதாவது சோர்ஸ்லேருந்து டிஸ்டினேஷன் இல்லை டிஸ்டினேஷன்லேருந்து சோர்ஸ்க்கு இருக்கும். ஸோ இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. இதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அசிங்க்ரோனஸில் ஹேண்ட் ஷேக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு போகணும். ஸோ ஹேண்ட் ஷேக்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சேம் டைமில் சோர்ஸ்லேருந்து டிஸ்டினேஷன்லேருந்து சோர்ஸ்க்கும் சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து சிங்க்ரனஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இங்கே வந்து கிளாக் சிக்னல்ஸ் வந்து காமனாக ரெண்டுத்துக்குமே இருக்கும். அதாவது ஐஓ இன்டர்ஃபேஸ்க்கும் இருக்கும், சிபியூக்கும் காமனான கிளாக் சிக்னல்ஸ் இருக்கும், சென்டருக்கும் ரிசீவருக்கும் காமனான கிளாக் சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து இங்கே எக்ஸ்டர்னல் சிங்க்ரனைசேஷன் தேவை கிடையாது. அதனால் வந்து சென்டரும் ரிசீவரும் அட் அ டைமில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சென்டர் ரிசீவர் சேம் அட் த டைமில் வந்து ரிசீவும் பண்ணிக்கலாம், சென்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிங்க்ரனஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட் கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு சின்ன சிம்பிளான கொஷின் தான். நான் ஏற்கனவே சொன்னது தான், சிஓஏ பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி 8-bit கேரக்டர்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் per செகண்ட். ஸோ இங்கே வந்து 8-bit கேரக்டர்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து 8-bit transmitted per second over 9600 but serial communication link using parity synchronous mode ன்னு சொல்கிறாங்க. synchronous modeல டிரான்ஸ்மிஷன் நடக்குது. அதோடைய சீரியல் கம்யூனிகேஷனுடைய ரேட் என்ன அப்படின்னா 9600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. synchronous mode of transmission with 1 start bit, 8 data bit and 2 stop bits, 1 parity bit ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த சிங்க்ரோனஸ் மோடில் நமக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கேரக்டர் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது லிங்க் யூசிங் parity synchronous mode of transmission with 1 start bit, ஒரு ஸ்டார்ட் பிட் இருக்கணும், ப்ளஸ் 8 டேட்டா பிட்ஸ் ப்ளஸ் 2 ஸ்டாப் பிட்ஸ் ப்ளஸ் 1 parity பிட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 வருது. இப்போ வந்து நம்ம என்னென்னா how many 8-bit character can be transmitted சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து டோட்டலாக ஒரு கேரக்டர் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டோட்டலாக வந்து 8 பிட்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம டிரான்ஸ்மிஷனில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் வந்து இந்த பட் ரேட்ஸில் நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட பட் ரேட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 9600 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சீரியல் கம்யூனிகேஷன் லிங்க் வந்து 9000 per second 9600ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ 9600 divided by 12. ஸோ 800 கேரக்டர்ஸ் வந்து நம்மளால் வந்து ஒரு செகண்டில் வந்து 800 கேரக்டர்ஸை நம்மளால் டிரான்ஸ்மிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். கொடுத்துருக்க பிட்ஸை எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு ஓவராலாக எவ்வளோ வந்து பட் ரேட்ஸ் இருக்குன்றத பார்க்கணும். இந்த பட் ரேட்ஸில் நம்மளுடைய ஒரு சிங்கிள் கேரக்டர் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு எத்தனை பிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா கொஷின்லேயே வந்து டிரான்ஸ்மிட்டட் வித் 1 ஸ்டார்ட் பிட், நம்மளுடைய ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து நமக்கு எத்தனை பிட்ஸ் நமக்கு வேணும்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. ஓகேவா? நம்மளுடைய ஒரு சிங்கிள் கேரக்டருக்கு 8-bit கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து 8 டேட்டா பிட்ஸ்ன்றதை கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் பிட் இருக்கணும், அப்புறம் 8 டேட்டா பிட்ஸ். ஒரு கேரக்டருக்கு நமக்கு வந்து 8-bit கேரக்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டார்ட் பிட் ப்ளஸ் வந்து டேட்டா வந்து ஒரு கேரக்டருக்கு 8-bit ப்ளஸ் 2 ஸ்டாப் பிட்ஸ். ஸ்டார்ட் பிட் ஒன்றா இருக்குது, 2 ஸ்டாப் பிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம், ப்ளஸ் 1 parity பிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா பிட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கேரக்டர் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 பிட்ஸ். ஸோ 12 பிட்ஸ் ஒரு கேரக்டரை சென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். அப்போ வந்து 9600 பட் சீரியல் கம்யூனிகேஷனில் எத்தனை கேரக்டர்ஸை உங்களால் சென்ட் பண்ண முடியும் ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ 9600 டிவைட் பை 12ன்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 800 கேரக்டர்ஸை வந்து நம்மளால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னல் டிவைஸுக்கும் மெமரிக்கும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன், அதாவது டேட்டா டிரான்ஸ்மிஷனை வந்து நம்ம வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்னுடைய எக்ஸ்டர்னல் டிவைஸ்லேருந்து இப்போ வந்து நான் பென்ட்ரைவில் இருக்க இன்ஃபர்மேஷனை நான் என்னோட சிபியூவில் காப்பி பண்ணணும், என்னுடைய மெயின் மெமரியில் காப்பி பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்து ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதை நான் திருப்பி மெமரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த எக்ஸ்டர்னல் டிவைசஸ்லேருந்து என்னுடைய மெமரி சிபியூக்கு நான் ஸ்டோர் பண்ணணுன்னும் போது நான் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் வந்து
டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க இன்ஃபர்மேஷன் இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் மெமரி. எக்ஸ்டர்னல் டிவைசஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை நான் மெமரிக்கு ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுதான் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ஸ் இன்டு அண்ட் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வியா மெமரின்னு சொல்கிறோம். ஸோ மெமரி யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் டிவைசஸ்லேருந்து இன்டர்னல் டிவைசஸ்க்கு நான் இன்ஃபர்மேஷனை நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் வந்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ரோக்ராம்ட் ஐஓ, இன்டரப்ட் இனிஷியேட்டட் ஐஓ, டைரக்ட் மெமரி ஆக்சஸ். ப்ரோக்ராம்ட் ஐஓ, இன்டரப்ட் இனிஷியேட்டட், டைரக்ட் மெமரி ஆக்சஸ் அப்படிங்கிறது இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மோட்ஸ். ஓகேவா, இதில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸ் மோட்ஸுமே நம்ம வந்து இப்போ தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ட் ஐஓவும் இன்டரப்ட் இனிஷியேட்டட் ஐஓவும் ஒர்க்ஸ் ஃபார் த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஐஓ அண்ட் சிபியு. இந்த ப்ரோக்ராம்ட் ஐஓவும் இன்டரப்ட் இனிஷியேட்டட் ஐஓவும் என்ன பண்ணுவோம்னா, இது ரெண்டு மட்டும்தான் வந்து ஐஓக்கும் சிபியூக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணும். ப்ரோக்ராம்ட் ஐஓ, இன்டரப்ட் இனிஷியேட்டட் ஐஓ. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, which mode works for data transfer between IO and CPU ன்னு கேட்கலாம். ஸோ IO and CPU யூஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மோட்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ்ன்னு கேட்கலாம். ப்ரோக்ராம்ட் ஐஓ, இன்டரப்ட் இனிஷியேட்டட் ஐஓ. டைரக்ட் மெமரி ஆக்சஸ் வந்து மெமரியும் ஒரு மெமரியிலேருந்து இன்னொரு மெமரிக்குள்ளே டேட்டா ட்ரான்ஸ்மிஷனை ப்ராசஸ் பண்ணது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், டைரக்ட் மெமரி ஆக்சஸ். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம்ட் இனிஷியேட்டட் ஐஓ. இந்த ப்ரோக்ராம்டு ஐஓ அப்படின்னும் போது என்னென்னா, நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்டு ஐஓ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து போலிங் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ போலிங் அப்படிங்கிறது என்னென்னா, த ப்ராசஸ் வேர் த கம்ப்யூட்டர் ஆர் கண்ட்ரோலிங் டிவைஸ் வெயிட் ஃபார் த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் டு செக் ஃபார் த ஸ்டேட்ஸ். ஸோ போலிங் அப்படிங்கிற மெத்தட் என்ன அப்படின்னா, என்னோட எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து மெமரியில் எங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாசிபிள் ஸ்டேட்ஸ் எங்கே இருக்குது, அதே மாதிரி எனக்கு வந்து அவைலபிலிட்டி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறது தான் நம்ம வந்து போலிங் சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து அந்த போலிங் அப்படிங்கிற மெத்தடில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம்டு ஐஓ வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த போலிங்ன்ற கான்செப்ட் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்துருப்போம். ஓகேவா, நம்மளுடைய ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டேட்லாம் ரெடி ஸ்டேட்டோ ப்ராசஸ் அந்த மாதிரி நம்ம வந்து வெயிட் ஸ்டேட் அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்னோட எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து மெமரியில் அப்படின்னும் போது அந்த ஸ்டேட் வந்து அவைலபிலிட்டியை பொறுத்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் ப்ராசஸிங் நடக்கும், இல்லைனா அதோடைய ப்ராசஸிங் வந்து பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரியான மெத்தட் தான் நம்ம வந்து போலிங் சொல்கிறோம். அந்த போலிங் அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம்டு ஐஓக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் மெத்தட் வந்து ப்ரோக்ராம்டு ஐஓவில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கொஷின் கேட்கலாம். அது வந்து நம்மளுடைய போலிங் ஒர்க்ஸ் ஆன். ப்ரோக்ராம்டு ஐஓ ஒர்க்ஸ் ஆன் அப்படின்னு கேட்டுட்டு அதில் வந்து போலிங்கா இன்டரப்டா அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து போலிங்காக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். there is no any provision through which IO can inform CPU about data transfer. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்டு ஐஓவில் வந்து என்னென்னா, நம்மளோட எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து எந்த விதத்துலையுமே வந்து நம்மளுடைய சிபியூக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை பற்றி இனிஷியேட் பண்ணாது. ஜஸ்ட் வந்து அப்படியே டேரெக்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் நடக்குமே தவிர, நான் வந்து இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இந்த டைமில் நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து சிபியூக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக ஐஓலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, சிபியூ ரன்ஸ் ப்ரோக்ராம் periodically and check the status of each devices 1 by 1. அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஐஓ டிவைசஸோட ஆப்ரேஷன்ஸை வச்சு சிபியூ வந்து 1 by 1 ப்ரியாரிட்டி வைஸ் அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நடுவில் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதோட ப்ரியாரிட்டி வைஸ் மட்டும்தான் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் ப்ரியாரிட்டி. இது எல்லாமே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா. அது சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம வந்து ஒன்ஸ் எது ஃபஸ்ட்டு வருதோ அதே மாதிரி சிஸ்டத்துக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும். சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷனிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறமா தான் எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு ப்ரியாரிட்டி ஷெட்யூல் பண்ணும் சிபியூ. ஸோ அதே மாதிரி சிபியூ ரன்ஸ் ப்ரோக்ராம் ப்ரியாரிட்டிக்கல் அண்ட் செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஈச் டிவைசஸ் 1 by 1. இப்போ வந்து பிரிண்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், மவுஸ் கீபோர்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். எது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டரப்ட்ஸ் கொடுக்குதோ இல்லை வந்து சிக்னல்ஸை பாஸ் பண்ணுதோ அந்த சிக்னல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சிபியூ வந்து ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணி அதோட அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இஃப் எனி டிவைசஸ் ஹேஸ் இட் ஸ்டேட்டஸ் செட் தென் CPU performs the data transfer for it. அதே மாதிரி ஏதாவது ஒரு
டிவைஸ் வந்து அதோடைய ஃப்ளாக் பிட்ஸ் வந்து செட் பண்ணிடுச்சு. அதாவது வந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாக் பிட்ஸை செட் பண்ணிச்சு அப்படின்னா CPU வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனை ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கு தான் பண்ணும், அந்த பிட்ஸ்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ப்ரோக்ராம்டு IO. ஸோ ப்ரோக்ராம்டு ஐஓவோட வந்து டைம் ரெக்வயர்மெண்ட்டோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா டைம் ரெக்வயர்டு இன் ப்ரோக்ராம்டு ஐஓ அப்படிங்கிறது வந்து டைம் ரெக்வயர்டு டு செக் ஸ்டேட்டஸ். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், CPU வந்து இந்த பாயிண்ட்ல தேர்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா if any devices has its status set then CPU performs the data transfer. ஸோ CPU வந்து ப்ரியாரிட்டி வைஸ் சிஸ்டமோடைய ப்ரியாரிட்டி வைஸ் பர்ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ரியாரிட்டி பிட்ஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணும், அந்த ப்ரியாரிட்டி எப்படி கொடுக்கும் அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸ் ஃபிளாக் பிட்ஸ் வந்து எப்படி செட் ஆயிருக்கு அப்படிங்கிறதா. இப்போ 0னா 0 பிட்ஸ் வந்து செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணாது. 1 பிட் செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபிளாக் பிட்ஸை வச்சு தான் ஸ்டேட்டஸ் ஃபிளாக் பிட்ஸை வச்சு தான் CPU வந்து அதோடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். டைம் ரெக்வயர்ட் ஃபார் செக்கிங் த ஸ்டேட்டஸ் ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம், அதுதான் வந்து டைம் ரெக்வயர்டு ஃபார் ப்ரோக்ராம்டு ஐஓ. ஸோ ஸ்டேட்டஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதே மாதிரி அந்த டைம் செக்கிங் பண்ணிவிட்டு அந்த ப்ரியாரிட்டியை அதை அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கு, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டைம் ரெக்வயர்டு ஃபார் ப்ரோக்ராம்டு ஐஓ. ஸோ இந்த டைம் ரெக்வயர்டு டு செக் த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இதுலேயே வந்து டைம் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் இல்லையா, அந்த டைமை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா CPU ரீட் த ஃபிளாக் ரிஜிஸ்டர் ஃப்ரம் ஐஓ வந்து ஏதாவது ஃபிளாக் ரிஜிஸ்டர்ஸை வந்து ஸ்டேட்டஸ் பிட்ஸை செட் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணும். அதே மாதிரி இன்டர்னல் ஃபிளாக் பிட்ஸ் ஏதாவது செட் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிஸ்டம் வந்து எப்போவுமே தன்னோடைய ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ப்ரியாரிட்டி வந்து ஹையர் ப்ரியாரிட்டி கொடுக்கும். எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி தான் கொடுக்கும். ஸோ நம்மளோட ஃபிளாக் பிட் செக்கிங் CPU எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோன்னா இன்டர்னலாகவும் பண்ணும், ஐஓ டிவைசஸ் எக்ஸ்டர்னல் போது ஐஓ டிவைசஸ்க்கும் செக் பண்ணும். ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணி தான் நம்மளுடைய டைம் ரெக்வயர்ட் டு செக் த ஸ்டேட்டஸ். ஏன்னா வந்து செக் த ஸ்டேட்டஸ்னும் போது இன்டர்னலாக மட்டும் CPU செக் பண்ணாது, எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஐஓ இன்புட் யூசர் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்களா, எக்ஸ்டர்னலாக ஏதாவது இன்டர்பேக்டாக இருக்காங்கிறது அதையும் செக் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து டைம் ரெக்வயர்ட் டு செக் த ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறோம். ப்ளஸ் அந்த செக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருடைய டைம் அந்த எவ்வளோ டைமுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது, எக்ஸ்டர்னல்லேருந்து இன்டர்னல்லையோ இல்லை இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னல்லையோ எவ்வளோ டைமில் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுதான் வந்து டைம் ரெக்வயர்டு ஃபார் ப்ரோக்ராம்டு ஐஓ. ஓகே, எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.